ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் ட்வின் ஃபியூயல் வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை என்ஜின் 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய படா தோஸ்த் என்ஜின் தான். இருந்தாலும் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா ட்வின் ஃபியூயல், அதாவது ரெண்டு விதமான ஃபியூயல் இதில் பயன்படுத்தப்படுது. முக்கியமாக ஒன்று சிஎன்ஜி, இன்னொன்று பெட்ரோல். பெட்ரோல் வந்து எமர்ஜென்சி பர்பஸ் பேக்கப் ஆப்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இது கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 1478 சிசியில் இருக்குது. பிஎஸ்6 ஃபேஸ் 2 பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். பக்காவான ஒரு வண்டினே சொல்லலாம். மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து தோஸ்து எக்ஸ்எல் ப்ளஸ்ங்கிற வேரியண்ட்லேயும் நார்மலான தோஸ்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் பவர் 58 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது 2 டேஸ் முன்னால் தான் இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஷோரூம்ஸுக்கு வரல. முக்கியமாக இதோட டார்க் பார்த்தோம்னா 160 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹை ரேஞ்சு போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. கியர் பாக்ஸ் 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் பாக்ஸ் தான். முக்கியமாக வந்து ரியர் வியூ எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்னி எல்லாம் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடு பார் இதெல்லாமே ப்ரொடெக்ஷன் பார்லாம் கொடுத்துருக்காங்க. கிளச்சி சிங்கிள் பிளேட் ட்ரைவ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த வண்டியில் வந்து அதிக தூரம் போகிற மாதிரி ரேஞ்சில் போகிற மாதிரி சிஎன்ஜி டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பெட்ரோல் இருக்குது. பேக்கப்புக்காக 10 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த சிஎன்ஜி டேங்குமே நிறைய கொள்ளளவில் தான் இருக்குது. அதாவது முக்கியமாக 148 லிட்டரில் இருக்குது. இது 3 விதமான டேங்கில் வருது. 60, 60 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 120, அப்புறம் ஒரு 28 கேஜி வர மாதிரி ஒன்று. ஸோ 3 விதமான டேங்க் கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்னு பார்த்துக்கிட்டோன்னா 2905 கேஜியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரியே வண்டியோட பேலோடும் பக்காவாக இருக்குது. பேலோட பொறுத்தவரை 1400 கேஜி ஏற்ற மாதிரி இந்த தோஸ்த் இருக்குது. இது வரக்கூடிய காலங்களில் மற்ற படா தோஸ்த் ஐ6 இந்த ரேஞ்ச் வரைக்குமே இந்த சிஎன்ஜி ட்வின் மாடல் வரப்போகுது. வீல் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2510 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவான டிசைன் அண்டு டைமென்ஷன் தான் இருக்குது வண்டியை பொறுத்தவரையில். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். படா தோஸ்தை பொறுத்தவரையில் ஓவரால் லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா 4770 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்து மட்டும் இல்லை, அதோட பார்த்தோம்னா மற்ற டைமென்ஷன்ஸும் முக்கியமாக தான் இருக்குது நமக்கு. ஓவரால் ஹைட்டுன்னு பார்க்கும்போது 1930 எம்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பக்காவான ஒரு இது தான். மற்றபடி பார்த்துட்டோன்னா மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது. ஃப்ரண்ட்டு லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது. லோடு பாடின்னு எடுத்துட்டோன்னா 9.2 அடி நீளம் இருக்குது. ஸோ நமக்கு நல்ல லோடிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல தரமான ஒரு லோடு பாடி தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்ஜிங் பக்காவாக இருக்குது அசோக் லேலேண்ட். இந்த வண்டியை பொறுத்தவரை சிஎன்ஜியில் 22 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க முக்கியமாக. ஸோ இது ஒரு இதுதான் பெட்டர் ஆப்ஷன்னே சொல்லலாம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பொல்யூஷனும் இருக்கக்கூடாது, அதே நேரம் சிக்கனமாகவும் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 200 எம்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த வண்டியை செக்மெண்ட்டுக்கு இது ஒரு இதுதான் அட்ராக்டிவ் ஃபீச்சர்னே சொல்லலாம். டேர்னிங் ரேடியேஷன் பார்த்தோம்னா 11 மீட்டரில் டேர்ன் ஆக மாதிரி இருக்குது. ஸோ இந்த வண்டி எல்லா இடத்துலையும் ஈஸியாக திரும்புற மாதிரி தான் அமைப்பு இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் 2 ஏற மாதிரி இருக்குது. வண்டியில் வந்து நல்ல ஏரியா இன்டீரியரில் பார்த்தோம்னா ஹெட்ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங் முக்கியமாக கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஈஸியாக வண்டி எல்லா இடத்துலையுமே நம்ம திருப்புற மாதிரி தான் இருக்குது வண்டி. ஸோ பெல்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக அதான் ஏர் கண்டிஷன் வருது. ஸோ தேவைன்னா நமக்கு அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் ஏசி வண்டியும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் எல்லா வண்டிக்குமே இருக்குது முக்கியமாக. இது இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒன்று தான். ஸோ எல்லாம் இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா கார் லைக் மாதிரி கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. வண்டிக்குள்ளே எல்லாம் பார்த்தோன்னா நல்ல குஷனிங், மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டு பேரபோலிக் சஸ்பென்ஷன் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தோம்னா ரியர்லேயுமே பேரபோலிக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸில் பார்க்கும்போது பக்காவான சஸ்பென்ஷன் இருக்குது. நல்ல லோடிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை தோஸ்த் ட்வின் ஃபியூயல்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஒரு அட்ராக்டிவ் நேம் தான். முக்கியமாக விஷயம் என்னென்னா சிஎன்ஜி அண்டு பெட்ரோல் ரெண்டுக்குமே பயன்படுத்த மாதிரி இருக்கனால தான் இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்கும் ரியர் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. முக்கிய விஷயம் தான் இதில். மற்றபடி பார்க்கும்போது வண்டியோட ஃப்ரண்ட் லுக் எல்லாமே நல்லா இருக்குது. ரியர் லுக்குமே பக்காவாக இருக்குது. லோடு சென்சிங் வால்வு பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ லோடுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அப்ளை பண்ண மாதிரி அந்த அமைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ பிரேக்கை இது பண்ணாமல் அந்த அளவுக்கு உள்ள எஃபிஷியன்சி அதில் கிடைக்கும். ஸோ மில்க் லோடு, எஃப்எம்சிஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்றிட்டு போகிற மாதிரி அமைப்பில் இருக்குது. கொரியர் பர்பஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லா விதமான பர்பஸுக்குமே பயன்படக்கூடிய அமைப்பில் தான் இந்த வண்டி இருக்குது. ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா 8.75 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.